Hello viewers, welcome to Chemistry Geek. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Unit 11 Hydroxy Compoundsல Part 6. இந்த Part 6ல நம்ம பார்க்க போறது என்னன்னா Distinguish between Primary, Secondary and Tertiary Alcohols. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸை பார்த்தவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். இதில் எத்தனை மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லியூகாஸ் டெஸ்ட், செகண்ட் ஒன் விக்டர் மேயர்ஸ் மெத்தட், தேர்ட் ஒன் ஆக்சிடேஷன், ஃபோர்த் ஒன் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் லியூகாஸ் டெஸ்ட், ஆக்சிடேஷன் அண்ட் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் மட்டும் தனி வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம லியூகாஸ் டெஸ்ட் பார்க்குறோம். லியூகாஸ் டெஸ்ட்டில் லியூகாஸ் ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். லியூகாஸ் ரியேஜென்ட்னா என்னன்னா anhydrous zinc chloride and concentrated HCl. இது ரெண்டும் கம்பைனான மிக்சரை தான் நம்ம லியூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இது ஆல்கஹால்ஸோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஆல்கஹால்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ROH. இதோட Cl தான் இங்க இருக்கிறது ஆட் ஆக போகுது. Cl, ஜிங்க் குளோரைடு, HCl ரெண்டுத்துலயுமே குளோரைடு அயான் இருக்கு. ஸோ குளோரைடு அயான் என்ன பண்ணோம்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த OH வெளியில அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக குளோரைடு இங்க ஜாயின் ஆகும். அப்ப நமக்கு கிடைக்கிறது அல்கைல் குளோரைடு. ஜென்ரலா அல்கைல் குளோரைடு வந்து இன்சால்யூபிளா இருக்கும். அல்கைல் குளோரைடு இன்சால்யூபிள் ஃபார்ம்ல இருக்கும். தட் இஸ் பிரிசிபிடேட் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, இல்லை டெர்ஷரி ஆல்கஹாலா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். ஏன்னா 3 ஆல்கஹாலுமே நமக்கு என்ன கொடுக்கும்? அல்கைல் ஹாலைடை தான் கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கம் டு த டெர்ஷரி ஆல்கஹால் எடுக்கிறோம். டெர்ஷரி ஆல்கஹால் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறோம்னா 2-மெத்தில்-2-புரோப்பனால் எடுக்கிறோம். இதை லியூகாஸ் ரியேஜென்ட் கூட ஆட் பண்ணுறோம். வாட் இஸ் லியூகாஸ் ரியேஜென்ட்? இது மறக்காதீங்க, ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஏன்னா ஒன் வேர்டில் மேட்ச்சில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். கான்சன்ட்ரேட்டட் HCl அண்ட் anhydrous zinc chloride கலந்த மிக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லியூகாஸ் ரியேஜென்ட். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன? குளோரைடு அயான்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது இவங்களோட ஒர்க்கு. இந்த குளோரைடு அயான் என்ன பண்ணும்? ஆல்கஹாலில் இருக்கிற OH வெளியில் அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக இந்த குளோரைடு இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்கே டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹாலாக இருக்கிறது டெர்சரி பியூட்டைல் குளோரைடா நமக்கு கிடைக்கும். கீழே கொடுத்துருக்கிறது ஐயூபாக் நேம் 2-மெத்தில். இது செகண்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ 2-மெத்தில்-2-புரோப்பனால். அதே செகண்ட் பொசிஷனில் OHக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? நமக்கு ப்ராடக்ட் சைடில் குளோரைடு இருக்கு. ஸோ இதோட நேம் என்ன சொல்லலாம்? 2-குளோரோ-2-மெத்தில்-புரோப்பேன். இந்த பிரிசிபிடேட், இந்த அல்கைல் ஹாலைட் பிரிசிபிடேட், டெர்சரி அல்கைல் ஹாலைட் பிரிசிபிடேட் வந்து நமக்கு இமீடியட்டா அப்பியர் ஆகுது. இட் இஸ் given as turbidity. அந்த பிரிசிபிடேட்டோட பேரு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டர்பிடிட்டின்னு சொல்றோம். ஸோ அந்த டர்பிடிட்டி நமக்கு இமீடியட்டா அப்பியர் ஆகுது as soon as you are adding the லியூகாஸ் reagent with alcohol. இப்போ செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் த செகண்டரி ஆல்கஹால் 2-புரோப்பனால் எடுக்கிறோம். இந்த 2-புரோப்பனால் கூட லியூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது அதே மாதிரி லியூகாஸ் ரியேஜென்ட் குளோரைடு அயானை சப்ஸ்டியூட் பண்ணோம். OH குரூப்போட பிளேஸை யார் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க? இப்போ குளோரைடு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இங்கேயே நமக்கு இந்த செகண்டரி அல்கைல் ஹாலைடு நமக்கு கிடைக்குது. இந்த செகண்டரி அல்கைல் ஹாலைடு இதுவும் என்ன ஃபார்ம்ல நமக்கு இருக்கும்? பிரிசிபிடேட் ஃபார்ம்ல தான் இருக்கும். பட் நம்ம ரியேஜென்ட் ஆட் பண்ண உடனே ஆல்கஹாலோட இந்த பிரிசிபிடேட் நமக்கு ஃபார்ம் ஆகலை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10 minutes கழிச்சு தான் இந்த டர்பிடிட்டி நமக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இந்த பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுறது லேட்டாக ஃபார்ம் ஆனால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம பிரைமரி ஆல்கஹாலுக்கு வரும். பிரைமரி ஆல்கஹாலுக்கு யார் எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம்னா எத்தனாலை எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம். இந்த எத்தனால் கூடயும் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், அனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணுறோம். பட் ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷனே நமக்கு நடக்கல, நோ ரியாக்ஷன். whereas இதே ரியாக்ஷன் நம்ம ஹீட் பண்ணோம்னா அப்போ நமக்கு டர்பிடிட்டி அப்பியர் ஆகுது. ஸோ ரூம் டெம்பரேச்சர்னு எடுத்தோம்னா at room temperature-ல நமக்கு யார் இந்த டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்தோம்னா டெர்ஷரி ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலும் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. வேறஸ் ரூம் டெம்பரேச்சரில் பிரைமரி ஆல்கஹால் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க, அதாவது லியூகாஸ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர் பேசிஸில் நம்ம ரியேஜெண்ட்டை ஆட் பண்ண உடனே ப்ரிசிபிடேட் கிடச்சா, இமீடியட்டாக ப்ரிசிபிடேட் கிடச்சா அந்த ஆல்கஹால் நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ரியேஜெண்ட்டை ஆல்கஹால் கூட ஆட் பண்ணி 5 to 10 minutes கழிச்சு நமக்கு ப்ரிசிபிடேட் கிடைச்சா அந்த ஆல்கஹாலை நம்ம என்னன்னு சொல்றோம், செகண்டரி ஆல்கஹால். ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷனே நடக்கலன்னா அதை என்னன்னு சொல்றோம், நம்ம பிரைமரி ஆல்கஹால். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆல்கஹால்ஸை டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம் யூசிங் லியூகாஸ் ரியேஜெண்ட். இப்போ நம்ம பார்க்க போறது கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன்னா டீனா ரிமூவல். ஸோ நம்ம எதை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம், டீஹைட்ரஜனேஷன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் இந்த வேலையை நம்ம செய்கிறதுனால இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன சொல்கிறோம், கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். ஸோ யார் கேட்டலிஸ்டாக யூஸ் ஆவாங்கன்னா காப்பர் இஸ் யூஸ்ட் அஸ் தி கேட்டலிஸ்ட். அப்போ எந்த டெம்பரேச்சரில் இந்த கேட்டலிட்டிக் ஒர்க் நடக்குதுன்னு பார்த்தோம்னா 573 கெல்வின். ஸோ இது வந்து காமன் டு ஆல் த 3 ஆல்கஹால்ஸ். பிரைமரி ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, செகண்டரி எடுத்தாலும் சரி, டெர்ஷரி எடுத்தாலும் சரி, கேட்டலிஸ்ட் காப்பர் டெம்பரேச்சர் 573 கெல்வின். ஆனால் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் மட்டும் மாறுது. இப்போ பிரைமரி ஆல்கஹாலை எடுத்தோம்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர். So dehydrogenation takes place at 573 Kelvin. So எப்படி அந்த ஹைட்ரஜனை வெளியில் அனுப்புதுன்னா ஆல்கஹாலிக் ஹைட்ரஜனும் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து H2 வெளியில் போயிடுறாங்க. அப்போ கார்பனோட இந்த எலக்ட்ரான்ஸை கொடுக்குது ஆக்சிஜனுக்கு, ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரான்ஸை கார்பனுக்கு கொடுக்குது. ஸோ இது ரெண்டும் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி இங்கே ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது என்னவா மாறிடுது, நமக்கு ஆல்டிஹைடா மாறிடுது, CH2 மாறிடுது. So primary alcohol undergoing catalytic dehydrogenation in the presence of copper at 573 Kelvin நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் அசிட்டால்டிஹைடு. நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால் எடுத்தோம்னா இதே பேட்டர்ன்ல தான் செகண்டரி ஆல்கஹால், தட் இஸ் 2-propanol ஆர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இது என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜனை வெளியில் அனுப்பும். ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் குரூப்ல இருக்க ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிட்டு H2 வெளியில போயிடுது. அப்ப ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரான்ஸை இங்க கொடுக்க, கார்பன் தன்னோட எலக்ட்ரான்ஸை கொடுக்க, கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க ஆல்ரெடி கார்பன்ல எந்த ஹைட்ரஜனும் இல்லை, ரெண்டு பக்கமும் அல்கைல் குரூப் இருக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் கீட்டோன். ஸோ செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா இது எதை கொடுக்கும், கீட்டோனை கொடுக்கும். எப்போ கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன்ல. பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஆல்டிஹைடு இன் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். பட் டெர்ஷரி ஆல்கஹால் யாரை கொடுப்பாங்கன்னாக்கா அவங்க டீஹைட்ரஜனேஷன் அண்டர்கோ பண்ணாம டீஹைட்ரேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. டீஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகல். ஸோ வாட்டர் மாலிகல் வெளியில போவாங்க. இப்போ டெர்ஷரி ஆல்கஹால் நமக்கு என்ன ப்ராடக்டை கொடுப்பாங்கன்னா அல்கீன் அப்படிங்கிற ப்ராடக்டை கொடுப்பாங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் அட் 573 கெல்வின். ஸோ இவங்க வந்து ஹைட்ரஜன் வெளியில் அனுப்பல, OH குரூப் கம்ப்ளீட்டா அப்படியே பக்கத்து கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனோட சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுறாங்க. அப்போ இந்த கார்பன் தன்னோட எலக்ட்ரான்ஸை இந்த செகண்ட் கார்பனுக்கு கொடுக்குது. இந்த OH பாண்ட் உடையறதுனால இந்த கார்பனும் என்ன பண்ணும், தன்னோட எலக்ட்ரான்ஸை இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோட கொடுத்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த செயினா நம்ம எடுத்துட்டோம்னா இது
first carbon carrying the double bond, second carbon carrying the methyl group, அப்ப third carbon இது. அப்ப இதோட நேம் நம்ம என்ன சொல்லலாம்? IUPAC நேம் படி இது வந்து 3 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால ப்ரோப், டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால 1 செகண்ட் பொசிஷன்ல என்ன குரூப் இருக்காங்க? மெத்தில் குரூப். அப்ப 2 மெத்தில் ப்ரோப் 1 ஈன் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம். So ஈஸியா how can we identify the primary, secondary and tertiary alcohol using catalytic dehydrogenation? ஒரு 3 mark question கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? Primary alcohol undergoing catalytic dehydrogenation give aldehyde, secondary alcohol gives ketone, tertiary alcohol gives alkene. இங்க dehydrogenation நடக்கல, அதுக்கு பதிலா என்ன நடக்குது? dehydration நடக்குது, வாட்டர் ரிமூவ் ஆகுறாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்சரி ஆல்கஹாலை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் மெத்தட், ஆக்சிடேஷன் மெத்தட். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம். யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், தட் இஸ் அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த H+ போட்டா இது அசிடிஃபைடு அப்படின்னு அர்த்தம். acidified potassium permanganate and acidified potassium dichromate is used as the oxidizing agent. இப்போ இவங்களோட ஒர்க் என்னன்னா நம்ம ஆல்கஹால் கூட இந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் பண்றோம். ஹைட்ரஜனை அந்த ஆல்கஹால்ல இருந்து ரிமூவ் பண்ணினோம்னாலும் அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப்ல நம்ம ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ ரெண்டுமே இங்க நடக்க போகுது. ஒன்னு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இன்னொன்னு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ரெண்டுத்தையுமே நம்ம என்னன்னு சொல்வோம்? ஆக்சிடேஷன் தான் சொல்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா அது என்ன கொடுக்கும்? ஆல்டிஹைடை கொடுக்கும். ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிடை கொடுக்கும். இது வந்து ஜெனரல். எந்த எந்த ஆல்கஹாலா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது பிரைமரி ஆல்கஹாலா இருக்கணும். ஸோ எனி பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆக்சிடேஷன் ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் அண்ட் ஆக்சிடேஷன் ஆசிட். இப்போ நம்ம இதுல ஆல்கஹால், ஆல்டிஹைட் as well as ஆசிட் இந்த மூணுத்துலயுமே என்ன இருக்கும்னாக்கா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் சேமா இருக்கும். ஸோ இதுல சேஞ்சே இருக்காது. இதுதான் மெயின் thing in the oxidation of primary alcohol. ஆல்கஹால்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கோ அதே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான் ஃபார்ம் ஆகிற ஆல்டிஹைட்லயும் இருக்கும், ஃபார்ம் ஆகிற ஆசிட்லயும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் எடுக்கலாம். எத்தனால்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? இது 1, இது 2. ஸோ 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இது ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது OH குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனும் பக்கத்து கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து H2 வெளில போயிடுது. அப்ப இந்த கார்பன் பாண்ட் எலக்ட்ரான்ஸ் எங்க கொடுக்கும்? ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரான்ஸ் எங்க கார்பனுக்கு கொடுக்கும். அது வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதைதான் ஷார்ட்டா நம்ம எப்படி எழுதுவோம்? CHOன்னு எழுதுவோம். அப்ப இது கிடைக்கிறது அசிட்டால்டிகைட் கிடைக்கும். IUPAC நேம் வந்து எத்தனால். இதோட வந்து ஆக்சிடைஸ் பண்றோம் ஃபர்தரா. அப்ப இந்த ஆல்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு கார்பாக்சிலிக் ஆசிட். இதோட நேம் வந்து அசிட்டிக் ஆசிட். இங்கேயும் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் சேம். ஸோ இந்த 3 காம்பவுண்ட் எடுத்துக்கிட்ட ஆல்கஹால், கிடைச்ச ஆல்டிஹைட், அதுக்கு அடுத்து ஆக்சிடைஸ் ஆகி கிடைச்ச ஆசிட், இந்த மூணுத்துலயுமே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் சேம். எந்த பிரைமரி ஆல்கஹால் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் நமக்கு ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஆசிட் கிடைக்கும். All the three things will have the same number of carbon atoms. Next secondary alcohol பார்க்கிறோம். secondary alcohol ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கீட்டோன். கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஆசிட். ஸோ ஃபைனலா நமக்கு எல்லாத்துலயுமே எதுதான் கிடைக்கும்? ஆசிட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ்னா ஆல்கஹால்லையும் கீட்டோன்லயும் நமக்கு சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். பட் ஆசிட்ல மட்டும் ஒரு கார்பன் லெஸ் தேன் தட் ஆஃப் கீட்டோன் கிடைக்கும். ஸோ 1 கார்பன் லெஸ் தேன் தட் ஆஃப் கீட்டோன். இதை வச்சு நம்ம இதை செகண்டரி ஆல்கஹால் சொல்றோம். செகண்டரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறோம்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆர் இதோட IUPAC நேம் 2-புரோபனால்னு சொல்லலாம். இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? டோட்டலா 1, 2, 3. So 3 carbon atoms இருக்கு. இந்த 3 carbon atoms first oxidize பண்ணும்போது இந்த OH ல இருக்கிற ஹைட்ரஜனும்
OHக்கு பக்கத்து கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து H2வா வெளியில போயிடுவாங்க. அப்ப இந்த கார்பனும் ஆக்சிஜனும் தன்னோட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட நேம் வந்து அசிட்டோன். இப்ப இங்க பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் ப்ரோபனால் இஸ் ஈக்குவல் டு acetone. And next on further oxidation of acetone, இது என்னவா நமக்கு மாறிடும்னா இந்த CH3 வெளியில போயிட்டு ஒரு OH குரூப் இங்க ஆட் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமை கம்பேர் பண்ணுங்க. ஆசிட் இஸ் ஹேவிங் 1 கார்பன் லெஸ் than that of the நமக்கு இருந்தது 3 கார்பன் ஆட்டம்ஸ், பட் ஆசிட்ல இருக்கிறது நமக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ். அதனால ஈஸியா நம்ம என்ன சொல்லலாம்? Secondary alcohol and oxidation will get ketone. Ketone on further oxidation will get the acid. But the ketone as well as the alcohol are having same number of carbon atom. ஆனா acid ஒரு carbon lesser இருக்கும் compared to that of acid. Acid will have 1 carbon less than that of the ketone. Acid ஒரு கார்பன் கம்மியா இருக்கும் எதை விட? கீட்டோனை விட. அதுக்கு அடுத்த ஆல்கஹால் டெர்சரி ஆல்கஹால் பார்க்குறோம். டெர்சரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அல்கீன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அல்கீன் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகி கீட்டோன் கொடுக்கும். கீட்டோன் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகி ஆசிட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் செகண்டரி ஆல்கஹாலும் இந்த டெர்சரி ஆல்கஹாலும் நமக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நடுவில் ஃபார்ம் ஆகிற இந்த அல்கீன். டெர்சரி ஆல்கஹால் அல்கீனை கொடுத்து அதுக்கப்புறம் கீட்டோன் ஆசிடை கொடுக்கும். ஆனால் செகண்டரி ஆல்கஹால் டைரக்டா கீட்டோன் அண்ட் ஆசிடை கொடுத்துரும். இப்போ டெர்சரி ஆல்கஹாலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா டெர்சரி ஆல்கஹாலுக்கு விட கீட்டோன்லயே ஒரு கார்பன் நமக்கு கம்மியா இருக்கும். கீட்டோனை விட ஒரு கார்பன் ஆசிட்ல கம்மியா இருக்கும். அப்ப ஆசிடோட நிலைமையை எடுத்தோம்னா கீட்டோனை விட ஒரு கார்பன் லெஸரா இருக்கும். ஆனா ஆல்கஹாலை விட 2 கார்பன் ஆட்டம்ஸ் லெஸரா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கீட்டோன் எடுத்தோம்னா இது ஆல்கஹாலை விட ஒரு கார்பன் லெஸரா இருக்கும். அண்ட் ஆசிட்னு எடுத்தோம்னா கீட்டோனை விட ஒரு கார்பன் லெஸரா இருக்கும். ஆனா ஆல்கஹாலை விட 2 கார்பன் ஆட்டம்ஸ் லெஸரா இருக்கும் in the case of acid. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா புரியும். எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னாக்கா 2-methyl-2-propanol, that is டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால் எடுக்கிறோம். இந்த டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால்ல இந்த ஸ்டெப்லலாம் நடந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கல. அதுக்கு பதிலாக இங்க நடக்கிறது ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகல், டீஹைட்ரேஷன் நடக்குது. அதாவது இந்த OH குரூப்பும் இந்த Hம் ஒன்னா கம்பைன் ஆயிட்டு வாட்டரா வெளியில போயிடுறாங்க. அப்ப இந்த ரெண்டு பாண்டும் இப்படி ஜாயின் ஆயிட்டு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால் undergoes dehydration and gives the compound alkene. அல்கீன் கொடுக்குறாங்க. அல்கீனை ஃபர்தரா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த CH2 பார்ட் வெளியில போயிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட் ஆகி we are getting the compound acetone, or generally we can write this as ketone. So அல்கீன் கொடுத்தாங்க. அல்கீன்ல இருந்து நமக்கு இப்போ கீட்டோன் கிடைச்சிருக்காங்க. இப்போ கீட்டோன்ல இருக்க நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்காங்க? 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட ஆல்கஹால்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தாங்க? 4 கார்பன் ஆட்டம்ஸ். அதுதான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றோம். கீட்டோனை விட ஒரு கார்பன் லெஸ்ஸரா இருக்கும். சாரி, கீட்டோன்ல ஆல்கஹாலை விட ஒரு கார்பன் லெஸ்ஸரா இருக்கும். எதுல? டெர்சரி ஆல்கஹால்ல இருந்து ஃபார்ம் ஆகிற கீட்டோன்ல. வேற செகண்டரி ஆல்கஹால்ல இருந்து ஃபார்ம் ஆகிற கீட்டோன் பார்த்தோம்னா ரெண்டும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெர்சரி ஆல்கஹால் அண்ட் செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலும் நமக்கு கீட்டோனை கொடுக்கும். டெர்சரி ஆல்கஹாலும் நமக்கு கீட்டோனை கொடுக்கும். பட் செகண்டரி ஆல்கஹால் கொடுக்குற கீட்டோன்ல சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கும். டெர்சரி ஆல்கஹால் கொடுக்குற கீட்டோன்ல ஒரு கார்பன் லெஸ்ஸரா இருக்கும். ஸோ இப்போ இந்த அசிட்டோன் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அகைன் ஆசிட் கிடைக்கும். பட் the acid is having 1 carbon less than that of the ketone. கீட்டோனை விட இங்க ஆசிட்ல ஒரு கார்பன் கம்மியா இருக்கும். இங்க பார்த்தோம்னா அசிட்டோன்ல 3 கார்பன் நமக்கு இருந்தது. ஆனா அது ஃபார்ம் அப் பண்ற ஆசிட்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆசிட்ல இருக்க நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமை கீட்டோனோடையும் ஆல்கஹாலோடையும் கம்பேர் பண்றோம். கீட்டோனோட கம்பேர் பண்ணோம்னா ஒரு கார்பன் கம்மியாகும். இந்த நம்பரை ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணோம்னா 2 கார்பன் கம்மி
கம்மியாகும். அதுதான் இங்க கொடுக்கிறோம். கீட்டோன் எடுத்துட்டோம்னா it will form alcohol which is having one carbon less than that of the alcohol. ஆல்கஹாலை விட ஒரு கார்பன் லெஸரா இருக்கும் கீட்டோன்ல. அண்ட் ஆசிட் எடுத்தோம்னா ஆல்கஹாலை விட 2 கார்பன் கம்மியா இருக்கும், கீட்டோனை விட ஒரு கார்பன் கம்மியா இருக்கும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆக்சிடேஷன் aldehyde, aldehyde and oxidation and acid. All the three things are same number of carbon atoms இருக்கும். செகண்டரி ஆல்கஹால் எடுத்தோம்னா செகண்டரி ஆல்கஹால் அண்ட் ஆக்சிடேஷன் கீட்டோன், கீட்டோன் அண்ட் ஆக்சிடேஷன் ஆசிட். இங்கேயும் என்ன இருக்கும், ஆல்கஹால்லையும் அசிட்டோன்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கும். பட் ஃபார்ம் ஆன ஆசிட்ல ஒரு கார்பன் கம்மியா இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்தோம்னா டெர்ஷரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அல்கீனை கொடுக்கும், அல்கீனை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ண கீட்டோன் கொடுக்கும், கீட்டோனை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட் கொடுக்கும். இங்க கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹாலை விட ஃபார்ம் ஆகிற கீட்டோன்ல ஒரு கார்பன் கம்மியாக இருக்கும். அண்ட் கீட்டோன்ல இருந்து ஃபார்ம் ஆன ஆசிட்ல கீட்டோனை விட ஒரு கார்பன் கம்மியா இருக்கும், பட் ஆல்கஹாலை விட 2 கார்பன் கம்மியா இருக்கும். So you can distinguish the primary, secondary and tertiary alcohols now using oxidizing agent. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thank you.